போன வாரம் தான் இந்த இமேஜ் அனுப்பிச்சு இவங்க வந்து டயட்டை ஃபாலோ பண்ணி இறந்துட்டாங்களே எப்படி ஏன் என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். இப்போ இன்றைக்கி இந்த இமேஜ் இதில் என்னென்னா இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பேலியோ டயட்டை ஒத்த டயட்டு தானே, சிமிலர் டு பேலியோ டயட், மோஸ்ட் லைக்லி டு பேலியோ டயட் தானே, இவங்க எப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இதில் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணி அல்லது ஜிம்முன்னு உடனே என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் அப்படி கேட்குற யாருமே வந்து டயட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதவங்க தான். ஸோ இந்த மாதிரி கேள்வி ஒரு பதில், ஒரு சென்சேஷன் நியூஸை பார்த்து அவங்க பதில் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை தானே ஒழிய டயட்டை இதனால் நம்ம பதில் கேட்டோம்னா அந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஆசை கிடையாது. அல்லது அதே மாதிரி முறையாக டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் இந்த மாதிரியான நியூஸஸ் பார்த்து சென்சேஷன் நியூஸ் பார்த்து கேள்வி கேட்குறதும் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இவங்க என்னென்னா வெறும் புரதங்களை மட்டும் சாப்பிடக்கூடிய டயட்டு, ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்றாங்க, வெறும் கறியை மட்டும் இறைச்சிகளை மட்டும் சாப்பிட்ருக்குறாங்க, வெஜிடபிள்ஸ் இல்லை. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்காது, ஃபைபர் கிடைக்காது. இப்போ ஃபைபர் கிடைக்காட்டி அதனால் வர டிஃபிஷியன்சி நிறையா வரும். அப்புறம் என்ன ஆகும்னா ஸ்டோன் நிறையா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரோட்டீன் ஓவர்லோட் ஆகிறப்ப கிட்னிக்கு அது ஓவர்லோட் ஆகும். இது மாதிரி இது ஒரு இம்பேலன்ஸ்டு டயட்டு. ப்ளஸ் இவங்க பிளட் டெஸ்ட்டு, நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், பிளட் டெஸ்ட் எடுத்து ஃபாலோ பண்ணாங்களான்னு தெரியாது. ரெகுலராக ரிப்பீட்டடாக இவங்க எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு 3 மாதமோ 6 மாதத்துக்கு ஒருக்கா, அவ்வளோ வருஷத்துக்கு ஒருக்கா பிளட் டெஸ்ட் எடுத்து ரிப்பீட்டடாக செக் பண்ணுறாங்களான்றது தெரியாது. இல்லை அதனால் மறுபடியும் சொல்கிறேன், டயட் அப்படின்னு ஒன்று இருந்தால், ஒரு ப்ராப்பரான டயட் அப்படின்னால் அது நீங்கள் பிளட் டெஸ்ட்டை எடுத்து ஒரு டாக்டர்கிட்டையோ பேலியோ கன்சல்டன்ட்டையோ போய் பேலியோ டயட் ஃபாலோ பண்ணிங்கனால் அதுதான் கரெக்டான டயட். ஏன்னா ஒரு பிளட் டெஸ்ட்டை எடுத்து டயட் சார்ட்டை கொடுத்து அந்த டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி மறுபடியும் 100 நாள் கழித்து அதே பிளட் டெஸ்ட் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்து ஓகே நான் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற டயட் பேலியோ டயட் மட்டும்தான். அந்த எவிடன்ஸ், சயின்டிஃபிக் எவிடன்ஸோடு ஃபாலோ பண்ண போகிற டயட் பேலியோ டயட் தான். நீங்கள் புரிஞ்சு செய்யுங்க அப்படின்னு சொல்கிற டயட் பேலியோ டயட் மட்டும்தான். அதனால் இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு அடுத்த வாரம் ஜிம்மில் ஒருத்தர் இறந்துருவார், அதுக்கு அடுத்த வாரம் வேறு ஒரு டயட்டை ஒருத்தர் ஃபாலோ பண்ணி இறந்துட போகிறாரு. இது மாதிரி கேள்வியே கேட்டுருந்தா அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்க முடியும். இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்கலாம் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி கேள்வி ஆர்வமாக கேட்குறவங்கெல்லாம் எந்த டயட்டுமே ஃபாலோ பண்ணாதவங்க தான், அல்லது எல்லா டயட்டையும் ஃபாலோ பண்ணி விட்டவங்க தான், எல்லா பவுடரையும் குடிச்சு விட்டவங்க தான். அதனால் கேள்வி கேட்கறதை விட்டுட்டு சரியான டயட் அப்படின்னு சொல்லி 100கணக்கான 1000கணக்கான உதாரணங்கள் இருக்கக்கூடிய பேலியோ டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.